சிறுமி அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே அவருடைய புத்தகப்பை மட்டுமல்லாமல் அவர் பயன்படுத்தியிருந்த பொம்மைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. சோலைநகர் பாப்பாம்மாள் மயானத்தில் அந்த சிறுமியின் உடல் இறக்கப்பட்டு அந்த உடலுக்கு மீதாக மணல் வீசப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கு வந்த அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இறுதி சடங்கின் ஒரு அம்சமாக மணல் மற்றும் மலர்களை தூவி அந்த சிறுமியின் உடலுக்கு கண்ணீர் மல்க விடை எடுத்து வருகின்றனர். சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. மணல் கொண்டு அவருடைய உடலை அடக்கம் செய்திருக்கின்றார்கள். மணல் கொண்டு மூடி அவர் மீது மலர் தூவியது மட்டுமல்லாமல் அந்த சிறுமியின் நினைவாக அவர் பயன்படுத்தி இருந்த பொம்மைகள், புத்தகப்பை உள்ளிட்டவையும் இறுதி யாத்திரையின் பொழுது எடுத்து வரப்பட்டிருந்தது. தற்போது அவருடைய உடல் சோலைநகர் பாப்பாம்மாள் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் வருகின்றிருக்கின்றார்கள். கடந்த சனிக்கிழமை காணாமல் போயிருந்த அந்த சிறுமி அதன் பிறகு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விவரம் நேற்று முன்தினம் உறுதி செய்யப்பட்டு குற்றவாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேற்கொண்டு 5 பேர் விசாரணை காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. புதுவை சிறுமியினுடைய உடல் இறுதிச் சடங்கு நடைபெற்று அவருடைய உடல் பாப்பாம்மாள் மயானம் என்று சொல்லப்படக்கூடிய சோலைநகர் மயானத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அவருடைய உடலை குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய குடும்ப முறைப்படி இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது இறுதிச் சடங்குகள் நிறைவடைந்திருக்கின்றன. புதுச்சேரி சிறுமியினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரி மாநிலத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் வருகிறது இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருந்தார்கள். இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருந்த இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவாறு அந்த சிறுமியின் உடலுக்கு பின்னால் நடந்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கொலை குற்றத்தில் வன்புணர்வு செயலில் ஈடுபட்ட அந்த கொடும் குற்றவாளிகளுக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை எதுவோ அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது அங்கு வந்திருந்த ஒவ்வொரு இளைஞர்களுடைய குரலாக இருந்தது. அதையே அவர்கள் முழக்கமாக எழுப்பி வந்தார்கள். இந்திய தண்டனை சட்ட பிரிவில் இருக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை விவரத்தை அந்த நபர்களுக்கு கொடுங்குற்றவாளிகளுக்கு வழங்கினால்தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் என்பது அங்கு வந்த இளைஞர்களுடைய முழக்கமாக இருந்தது. மேலும் பல்வேறு காவல்துறையினரும் அங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த விஷயம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதிச் சடங்கில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து எந்த ஒரு சிக்கலும் ஏற்பட்டு விடாத வகையில் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உரிய முறையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டு அது மட்டுமல்லாமல் அந்த சிறுமியின் உடலுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வழித்தடத்தில் அந்த சிறுமியின் இறுதிச் சடங்கு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தற்போது சிறுமியின் உடல் உள்ளே இறக்கப்பட்டு அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக சட்ட ரீதியிலாக நடைபெறக்கூடிய பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்கின்ற உறுதியினை புதுச்சேரியில் நடைபெற்று முடிந்த இந்த சம்பவத்தால் இறந்த சிறுமியின் வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சோலைநகர் பாப்பாம்மாள் மயானத்தில் சிறுமியினுடைய உடல் தற்போது அடக்கம் செய்யப்பட்டு மணல் கொண்டு அந்த இடம் மூடப்பட்டிருக்கின்றது. ஒரு மயான அமைதி என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த மயானத்தில் தற்போது அமைதியான சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நேற்று மாலை முதல் அஞ்சலி செலுத்தி வந்ததால் அந்த முத்தியால்பேட்டை பகுதி முழுவதுமாகவே அழுகுரல் சத்தம் நிரம்பி காணப்பட்டது. தற்போது அந்த சிறுமியின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அவர்